உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி வக்ரம் மற்றும் ராகு. முதலில் நேசம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் ராசிநாதனாக இருப்பதால் தோஷமில்லை. ஆயினும் சில நேரங்களில் தாமே அஜாக்கிரதையாக சில ஆபத்துகளை வரவழைத்துக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டுக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் சூரியனோடு இருந்தாலும் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு நல்ல இடம் என்பதால் பொருள் வரத்து குறைவில்லாமல் இருக்கும். சனியும் ராகுவும் 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வளம் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் கூடும், செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும், தெய்வ தரிசனம் கிடைக்கும். விருச்சிகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை தருவதால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். களத்திரஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் தேவையற்ற விரோதங்களும் மனக்கலக்கங்களும் வியாதி பயமும் வீணாசையும் இருக்கும். கவனம் தேவை. 1/12/2025 முதல் 3/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் அதிபதி செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை பெற்று ராசியை பார்ப்பது அற்புதமான நன்மையை செய்யும். உண்மையில் ஒரு பொன்னான நேரம். எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படும். தாமதமாக இருந்த சுபகாரிய முயற்சிகள் துரிதமாகும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. அதிசார குரு வார இறுதியில் வக்ரமாவதால் தொழில் வேகம் எடுக்கும். புத்தி கூர்மையை புதன் கொடுப்பார். பகை விலகும். 3ஆம் இடத்தில் உள்ள குரு உங்கள் லாபஸ்தானத்தையும் பாகியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் அந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று நன்மையை தரும். 3ஆம் இடத்தில் குரு இருப்பதால் தகவல் தொடர்பு மற்றும் பிரயாணங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் குடும்பத்தினர் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு புழுங்கலாம். சூரியன், செவ்வாய் என்ற 2 நெருப்பு கிரகங்கள் இணைந்திருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் அஜீரண கோளாறுகளும் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. வேலை கெட்ட வேளையில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். 3/12/2025 முதல் 5/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலில் உள்ள துர்க்கையை விளக்கு போட்டு வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். அதிசார குரு முழு உச்சபலத்தோடு தன குடும்பஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் நன்மையை செய்யும் அமைப்பு. பணப்பற்றாக்குறை இருக்காது. குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தசாபுக்திகள் அனுசரிக்காவிட்டால் சிறிய இடமாற்றங்களும் ஏற்படும். ஒரு சிலர் புனித பயணம் மேற்கொள்வார்கள். செவ்வாய் ஆட்சி பெற்று சுக்கிரனோடு இணைந்து யோக நிலையில் இருப்பதாலும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் பல காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் எதிர்பாராத பணவரவும் உண்டு. கலைத்துறை கிரகங்கள் நல்லபடியாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வருமானமும் வாய்ப்பும் உண்டு. மனைவி மக்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் கூடாது. சிலருக்கு பொருள்கள் காணாமல் போய்விடும் என்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 5/12/2025 முதல் 7/12/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: லட்சுமி நாராயணரை வழிபடுங்கள். அடுத்தது கடகம். 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் உரிய புதன் ராசிக்கு 4இல் கேந்திரத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பணவரவு பிரச்சனைகள் இருக்காது. காரியம் சித்தியாகும். வாக்கில் கௌரவம் உண்டாகும். ராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் வாரக்கடைசியில் வக்ரம் பெறும் பொழுது சில நன்மைகளை தரவே செய்வார். சுக லாபாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5இல் அமர்ந்திருப்பதால் சுபகாரியங்கள் பூர்த்தியாகும். பொருளாதாரத்தில் சிறிய ஏமாற்றங்கள் இருக்கும் வாய்ப்பு உண்டு. பெரிய தொகை வந்தாலும் கையில் நிற்கவில்லையே என்கிற கவலை ஏற்படும். பணிபுரியும் இடத்தில் பதட்டம் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்கள் மீது தவறு கண்டுபிடிப்பார்கள். அதனால் கசப்பு உருவாகும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிரதட்சணம் செய்து நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள். அடுத்தது சிம்மம். ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் வாரக்கடைசியில் வக்ரம் பெறுகிறார். 8ஆம் அதிபதியாகவும் இருக்கும் குரு வக்ரம் பெறும்பொழுது சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடிவாகும். கடன் பாக்கிகள் வசூலாகும். சுப செய்திகள் காதுக்கு வரும். எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் கவனம் செலுத்தும் வாய்ப்பு உண்டு.
அதுவே இப்பொழுது உள்ள நிலையில் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்தாக அமையும். ராசியில் கேது அமர்ந்திருந்தாலும் சனி ராகு 7ஆம் இடத்தில் இருந்திருப்பதாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இருவருக்குமே கசப்பும் வெறுப்பும் ஏற்படும். கண் நோய்கள், தோல் நோய்கள் முதலியவை இருப்பவர்களுக்கு அதிகமாக ஆகும். சில விஷயங்களில் தவிர்க்க முடியாத தாமதம் ஏற்படும். சுபகாரியங்களை முடிவெடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படும். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், சூரியனையும் வழிபடுங்கள். அடுத்தது கன்னி. ராசிக்கு 2இல் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. செய்யும் செயல்களை தைரியமாகவும் வைராக்கியமாகவும் செய்வீர்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சத்திலிருந்து உங்களை வழிநடத்துவார். தொழில் போட்டிகள் குறையும். வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணி நிரந்தரமாகும். வியாபார வர்த்தகத்தில் புதிய உத்திகளை கையாண்டு பெருக்குவீர்கள். சில புதிய கடைகளை தொடங்கலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். 12ஆம் இடத்தில் கேது வந்திருக்கிறார். வெளியூர் பயணங்கள், அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் தூக்கத்தை தொலைக்க வேண்டியிருக்கும். சந்திராஷ்டமம் 1/12/2025 இரவு 11:07 முதல் 3/12/2025 இரவு 11:03 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ஸ்ரீ ராமரை வழிபடுங்கள். அடுத்தது துலாம். லாபாதிபதி சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்க 2க்குரிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி ராசிநாதனும் செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்றார். பொருள் சேர்க்கை உண்டு. வியாபாரத்தில் லாபம் உண்டு. வெளிநாட்டு அழைப்புகளும் ஏற்றமும் உண்டு. ஆபரண சேர்க்கைகள் மற்றும் வாகன சேர்க்கைகள் முதலிய விஷயங்களை சாதகமாக நடத்தி தருவார். கூடுதல் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும். வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகள் உண்டு. சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். கணவன் மனைவி சிறு உரசல் வரும் வாய்ப்பு உள்ளது. சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இழுபறியாக இருக்கும். அன்றாட பணிகளில் கவனம் தேவை. 2இல் சூரியன் இருப்பதால் வார்த்தைகளில் சூடு கூடாது. மற்றவர்களை பற்றி தவறாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமம் 3/12/2025 இரவு 11:04 முதல் 5/12/2025 இரவு 10:04 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: விநாயகப் பெருமானை வணங்குங்கள். உங்களது விக்னங்கள் தீரும். அடுத்தது விருச்சிகம். களத்திரக்காரக சுக்கிரன் ராசியில் ராசிக்குரிய செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நண்பர்களால் உதவி உண்டு. மனைவியால் மற்றும் சகோதரியால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்றமும் உண்டு. குரு பகவான் விருச்சிக ராசியை பார்ப்பதால் ராசிக்கு அபரிமிதமான பலன் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் பலிக்கும். வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் நிறைவேறும். சனி ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதாலும் ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் என 2 நெருப்புக்கோள்கள் இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. நெடுநேரம் கண் விழிப்பது, இரவில் தூங்காமல் இருப்பது, தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவது முதலிய பிரச்சனைகளால் ஆரோக்கியம் சீர்கெடும். அஜீரண பிரச்சனைகளும் வரும். வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சந்திராஷ்டமம் 5/12/2025 இரவு 10:05 முதல் 7/12/2025 இரவு 10:27 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: பிரதோஷ வழிபாடை செய்யுங்கள். அடுத்தது தனுசு. களத்திரஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்த நேரம் நல்ல நேரம். அவர் உங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புண்ணிய பலம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியம் பலிக்கும். பூமி விருத்தி, தனவிருத்தி உண்டு. கொஞ்சம் சிந்தனையோடு காரியங்களை ஆற்றினால் நல்ல முறையில் நீங்கள் வெற்றியடையலாம். சந்தோஷம் அதிகரிக்கும். ராசியின் 2ஆம் இடத்தை ராசிநாதன் குரு 7ஆம் பார்வையாக வலிமையோடு பார்ப்பதால் பண நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வழியில்லை. ஏதோ ஒரு இடத்தில் பணம் கிடைத்துவிடும். சனியும் ராகுவும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் நினைவுகளை செயல்களாக மாற்றுவார்கள். 6க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு இடமாற்றம் உண்டு. உங்கள் கட்டுப்பாட்டை மீறி சில செயல்கள் நடைபெறும் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முன் யோசனை அவசியம். ராசிநாதன் குரு அஷ்டமத்தில் இருப்பதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரோக்கியத்திலும் பயணத்திலும் குடும்ப பிரச்சனைகளிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நெருங்கிய உறவுகள் மற்றும் குடும்பத்தாரிடம் கருணை காட்ட வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனை வழிபடுங்கள். அடுத்தது மகரம்.
சுபகிரகமாகிய குருவின் நேரடி பார்வையில் ராசி இருப்பதால் ராசியின் செயல்திறன் கூடுகிறது. அதோடு பஞ்சமாதிபதி மற்றும் சுக லாபாதிபதி இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பதும், அதில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதும், சூரியனோடு சேர்ந்திருப்பதும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும் என்பதில் ஐயமில்லை. பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும். கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும். மன அமைதியும் சந்தோஷமும் நீடிக்கும். எந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வண்ணம் மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றிருப்பீர்கள். 2ஆம் இடமாகிய பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் யாரை குறித்தும் அவமரியாதையாக பேச வேண்டாம். சரியாக விசாரிக்காமல் ஒரு செய்தியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வாரக்கடைசியில் குரு வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம். பாகிஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்களும் நெருடல்களும் ஏற்படலாம். பரிகாரம்: உடல் ஊனமற்றோருக்கு உதவியை செய்யுங்கள். அடுத்தது கும்பம். தொழில் ஸ்தானம் குரு பார்வையால் வலுவோடு இருக்கிறது. அதோடு வருமான ஸ்தானமாகிய 2ஆம் இடமும் குரு பார்வையில் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறையோ தொழில் பின்னடைவோ ஏற்படுவதற்கு வழி இல்லை. 10ல் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தோடு திகழ்கிறார்கள். வீடு கட்டுவது, மனைகள் வாங்கி விற்பது முதலிய தொழில்களை செய்பவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இல்லத்தில் சுபகாரிய முயற்சிகள் பலனளிக்கும். உபரி வருமானம் வாய்ப்பு உண்டு. திருமண காரியம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் சாதகமாகும் நேரம் இது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவு செலவு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்காவிட்டால் கடன் சுமையில் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும். காரணம், உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தில் தனாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார். எச்சரிக்கையோடு இருந்தால் பணப்பிரச்சனையை நீக்குவார். இல்லாவிட்டால் பணப்பிரச்சனையை தருவார் என்பது அவருடைய 6ஆம் இட ஸ்தான பலம் காட்டுகிறது. சிலருக்கு வட்டியில் பணம் போகும். ஆடம்பர செலவுகளால் பணம் கரையும். சனி வக்கரத்தில் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: திங்கட்கிழமை பிரதோஷ வேளையில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மீனம். 7.5 சனி ஒரு பக்கம் இறுக்கத்தை தந்தாலும் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் உச்சபலமடைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சூரியனை கண்ட பனி போல் பிரச்சனைகள் போய்விடும். அதற்கு முன் யோசனையும் தெய்வபலமும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதால் பணிச்சுமை பெரிதாக தெரியாது. 6ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார். 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. அவரோடு செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் இரத்த சோகை பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். 12ல் சனியிருந்து உங்கள் ராசியை நெருங்குவதாலும் ராகுவும் இணைந்திருப்பதாலும் சிலருக்கு இடமாற்றம் இருக்கும். வெளிநாடு செல்ல வேண்டிய முயற்சிகள் பலிக்கும். ஆனால் தவறான நபர்கள் மூலம் வெளிநாட்டு முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டும் செய்ய வேண்டாம். பரிகாரம்: முன்னோர்களை வணங்குங்கள். காகத்திற்கு உணவு வையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.